Mritu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. சீக்கிரமா பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாம வந்துருங்க. அக்கா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. அக்கா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்களா? நைட் அனுப்பிச்சிருக்காங்க, இப்பதான் வருது. ஐயோ பாரு. ஏதோ என் மனசுக்குள்ள தோணுச்சு, உங்க 3 பேர்கிட்டயும் இதை சொல்லணும்னு. அதுக்கு தான் இந்த பதிவை நான் அனுப்புறேன். இதை கேட்டு நீங்க யாரும் அப்செட்லாம் ஆகக்கூடாதுன்னு. இப்போ இங்க ஏதோ நடக்க போகுதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில இதுவரைக்கும் வராத பயம் இப்போ வந்திருக்கு. உங்க 3 பேரையும் நான் என்னோட சகோதரிகளா தான் பார்க்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன், இந்த பயம் எது வரைக்கும்னு எனக்கு தெரியல. இது எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு எனக்கு தெரியல. நான் இல்லைன்னா கூட ஜனனி, நந்தினி, ரேணுகா, நீங்க 3 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளோட கனவை விட்டு கொடுத்துறாதீங்க. தமிழ் சோறு அமைப்பை பிரம்மாண்டமா எடுத்துட்டு போகணும். அது ஒரு பெரிய உயரத்தை அடையணும். அதோட வெற்றி தான் உங்களுக்கு உசுரா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. நீங்க என்னை இழந்துட்டா கூட அந்த இழப்பு உரமா மாறணும். எந்த இடத்துலயும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நான் சொல்ல வேண்டியதில்லை, என்னோட தர்ஷினிய நீங்க நல்லபடியா பார்த்துப்பீங்க. தர்ஷன் விருப்பப்பட்ட மாதிரியே அவன் வாழ்க்கை அமையணும். தர்ஷன் ஜெயிக்கணும். நீங்க என் கூட பிறக்கலைனாலும், நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என்னோட தங்கச்சிங்களா வரணும். Love you ஜனனி, love you ரேணுகா, love you நந்தினி. தர்ஷினி ஒத்துமையா இருக்கணும். மேடம் அமைதியா இருங்க மேடம். பிரச்சனையாடு மேடம். ப்ளீஸ் மேடம், வாங்க மேடம். அல்லாதீங்க மேடம், வாங்க மேடம், வெளியே வாங்க. கண்ணு தட்டு பாருமா, மேடம் பேசுமா. மேடம் டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாங்க மேடம். மேடம் வாங்க மேடம். மேடம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம வாங்க மேடம். சொன்னா கேளுங்க, வாங்க ப்ளீஸ். பாருமா பாருமா, அம்மா ப்ளீஸ்மா கண்ணு திறந்து பாருமா. கூட்டு போங்க. அம்மா
சரி பாத்துக்க, என்ன நடந்தாலும் உடனே கால் பண்ணு. மாமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம பையன்தான் பேசினான். அந்த ஈஸ்வரி பக்கத்துல நின்று எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காளுகளாம். ஏண்டி ஈஸ்வரி எப்படி இருக்கா? அதை முதல்ல கேட்டு சொல்லு. உங்க மருமக இன்னும் மயக்கமா தான் இருக்காங்களாம். கொஞ்சம் சீரியஸ்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற? எப்பா என்னப்பா, ஏதோ விழுந்தா ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னேன். என்னப்பா இவ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறா? என்ன நடக்குது கொஞ்சம் ஒழுங்கா சொல்லுடி. அம்மா, இந்த வீட்டில் வச்சு ஆஸ்பத்திரி பற்றி பேசக்கூடாது நான் எத்தனை தடவை சொல்றது? திரும்ப திரும்ப பேசிக்கிறீங்க நீங்க. ஏ அறிவே, பேசாம இருக்க மாட்டேனே. ஏமாமா, நான் ஆஸ்பத்திரியில் நடந்ததை பற்றி பேசலை, ஆனால் வீட்டில் நடந்ததில் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவ்வளோ நேரம் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்க கேள்வியை கேட்கலாமா? உனக்கு என்னடா தனியாக டவுட் எல்லாம்? இல்லை கதிர் மாமா, ஈஸ்வரி அக்கா தானா வலிக்கு விழுற பார்ட்டியே இல்லை. அப்படியே விழுந்தாலும் மட்டமல்லாக்க தான் விழுந்திருப்பாங்க. ஏன் கதிர் மாமா, நீ போய் பார்க்குறப்ப அவங்க பக்கவாட்டில் விழுந்து கிடந்தாங்கன்னு சொல்கிற, அது எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டேய், வாயை முடிக்கிட்டு பேசாம இராமா. அந்த ஈஸ்வரியை பத்தி இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாதாமா. இல்ல மாமா, அவங்கள பத்தி இப்ப பேசிதானே ஆகணும். ஏன் என்னவா? கட்டின புருஷனுக்கு அப்படியே கட்டுப்பட்டு இருந்த அந்த வீரமங்கையை பத்தி பேசணுமாக்க? வலிக்கு விழுந்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. உழைக்கிறா இல்லை சாகுறா, அது அவ விதி. எதுக்கு அவளை பத்தி பேசி இருக்கிற ஒரு நிம்மதியை கெடுக்கிறீங்க நீங்க? மாமா, 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்க சம்சாரம் தானே. டாய் முள்ள, மரியாதை கட்டுப்பாமா. எவடா இந்த சம்சாரம்? தாலி கட்டி பிள்ளை பத்துட்டா சம்சாரம் ஆயிருவளவ. இங்க பாடுறா, ஏன் எதிரியே அவதான். கல்யாணமாகி இம்புட்டு வருஷத்துக்கு பிறகு விவாகரத்து கேட்கிறாள். விவாகரத்து இன்னைக்கே நாளைக்கே கொடுத்துட்டு அத்தோட சோழி முடிஞ்சே. அப்புறம் ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கு என் தம்பிகளுக்கு பொண்டாட்டிங்கிற ஸ்தானமே குப்பையாயிடுச்சு. ஞானம் போய் ஜெயில கிடக்கேன். அவன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி மூக்கு சித்தி உட்காதுங்க. இவன் பொண்டாட்டி கேட்கவே வேணாம், ராங்கி பிடிச்சவ. சக்தி பொண்டாட்டி இருக்காளே ஒருத்தி, நெட்ட நெடுமரமா, அவதான் இந்த வீட்டுக்கு யமனே. அங்க போலீஸ் அவரை வச்சு பேசிட்டு இருக்காளுங்களா மாமா? பேசட்டேன், விசாரிக்கிட்டேன். மடியில கணம் இருந்தா தானே வழியில போயேன். இல்ல மாமா, திரும்பவும் வந்து விசாரிச்சு போலீஸுக்கு திரும்ப திரும்ப அதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அவளை என்ன நானும் அடிச்சாச்சேன்? அவளா விழுந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆமா ஏமா அறிவு, நீ போலீஸுக்கு பயப்பட மாட்டியா? இப்ப பம்புற